மறக்காம நம்ம 123 சன நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிக்கலைன்னா கமெண்ட் பண்ணுங்க. சர்க்கார் தளபதி விஜய் நடிப்புல தீபாவளிக்கு திரைக்கு வந்தது. ரசிகர்கள் மத்தியில் பெரிதும் வரவேற்பு பெற்றாலும் முதல் 6 நாட்கள் செம்ம வசூல் வந்தது. அதற்கு அடுத்தடுத்த நாட்களில் வசூல் குறைவாக தான் இருந்தது. அதுலயும் விஜயோட கோட்டையான கேரளால சர்க்கார் செம்ம அடி வாங்கிருச்சு. இதுல ஆச்சரியம் என்னன்னா, விஜய்க்கு பெரிய மார்க்கெட்டே இல்லாத தெலுங்குல இந்த படம் மெகா ஹிட் ஆகியிருக்கு. சர்க்கார் தெலுங்குல மட்டும் 18 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சிருக்கு. இந்த படத்தை அங்கு 7 கோடிக்கு விற்றுள்ளனர். ஷேர் மட்டும் 8.5 கோடி கிடைச்சிருக்கு. இதன் மூலம் தெலுங்குலயும் விஜய் பெரிய மார்க்கெட் ஒன்றை கிரியேட் செஞ்சிருக்கார். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சங்கர் கூட்டணியில பிரம்மாண்டமா உருவாகி இருக்கிற படம் 2.0 நாளைக்கு ரிலீஸ் ஆக இருக்குது. 450 கோடிக்கும் மேல் பட்ஜெட் என்பதால் பிரம்மாண்ட வசூல் சாதனை அது படைக்கும் என பாக்ஸ் ஆபீஸ் வல்லுநர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இந்த நிலையில சென்னையில பிரபல திரையரங்கமான ரோகிணி தியேட்டர் 2.0 முன்பதிவு சர்க்கார் படத்தை விட குறைவாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கார். இதனால ரஜினி ரசிகர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இது வீக் டேஸ்ன்றனால புக் ஆகல, அதுவே வீக்கெண்ட்ஸ்ல புக் ஆயிருக்கு பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் நிறைய தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது, அதனாலதான் ஃபுல் ஆகாத மாதிரி தெரியுது. என்னதான் இருந்தாலும் நாங்க இந்த படத்துக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணணும். அப்பதான் இது மாதிரியான நிறைய வித்தியாசமான தமிழ் படங்களும் உருவாகும். இந்த படம் மாபெரும் வெற்றியடைய 123 சன நியூஸ் சார்பாக வாழ்த்துக்கள்.